யோசுவா 19ஆம் அதிகாரம். 1. 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம் யூதா புத்திரருடைய சுதந்தரத்தின் நடுவே இருக்கிறது. 2. அவர்களுக்கு சுதந்தரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர்செபா, சேபா, மொலாதா. 3. ஆசார்சுகால், பாலா, ஆத்சேம். 4. எல்தோலாத், பெத்தூல், உர்மா. 5. சிக்லாக், பெத்மார்காபோத், ஆச்சார்சூசா. 6. பெத்லெபாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. 7. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. 8. இந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாலாத்பெயேர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 9. சிமியோன் புத்திரருடைய சுதந்தரம் யூதா புத்திரரின் பங்குவீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்தரத்தின் நடுவிலே சுதந்தரம் பெற்றார்கள். 10. 3ஆம் சீட்டு செப்புலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தர பங்குவீதம் சாரித் மட்டுமுள்ளது. 11. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாப்சேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போகும். 12. சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தாபோரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி தாபராத்துக்குச் சென்று யப்பியாவுக்கு ஏறி. 13. அங்கேயிருந்து கிழக்கு புறத்திலே கித்தாயபேரையும் இத்தாகாச்சீனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போகும். 14. அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். 15. காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும். 16. செப்புலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 17. 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. 18. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏஸ்ரியேல், கெசுல்லோ, சூனேம். 19. அப்பிராயிம், சீகோன், அனாகராத். 20. ராபித், கிஷியோன், அபெத்ஸ். 21. ரெமேத், என்கன்னீம், என்காதா, பெத்பாத்செஸ் இவைகளே. 22. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெத்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுமுண்டு. 23. இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 24. 5ஆம் சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. 25. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சாப். 26. அலம்மேலேக், ஆமாத், மிஷயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர்லிப்னாத்திற்கும் சென்று. 27. கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செப்புலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் நேகியலுக்கும் வந்து இடதுபுறமான காப்பூலுக்கும். 28. எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போகும். 29. அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீப்பின் எல்லை ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும். 30. உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. 31. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 32. 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. 33. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானிமிலுள்ள அல்லோனிலுமிருந்து வந்து ஆதமி, நெக்கேபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கூம் மட்டும் போய் யோர்தானில் முடியும். 34. அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத்தாபோருக்கு திரும்பி அங்கேயிருந்து உக்கோகுக்குச் சென்று தெற்கே செப்புலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். 35. அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம், சேர், அம்மாத், ரக்காத், கின்னரேத். 36. ஆதமா, ராமா, ஆத்சோர். 37. கேதேஸ், எத்ரேயி, எனாசோர். 38. ஈரோன், மிக்தாலேல், ஓரேம், பெத்தானாத், பெத்ஷிமேஸ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19. 39. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்தரம். 40. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. 41. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்சேமேஸ். 42.
சாலாபீன், ஆயலோன், ஏத்லா. 43. ஏலோன், திம்னாதா, எக்ரோன். 44. எல்தெக்கே, கிபெத்தோன், பாலாத். 45. ஏகு, பெனபெராத், காத்ரிம்மோன். 46. மேயார்கோன், ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே. 47. தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள். 48. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்தரம். 49. தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்தரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்தரத்தை கொடுத்தார்கள். 50. எப்பிராயீமின் மலைதேசத்தில் இருக்கிற திம்னாச்சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். 51. ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்தரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். யோசுவா 20ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயைக் கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 3. அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பிப்போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். 4. அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடிவருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுகவாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்கக்கடவர்கள். 5. பழிவாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையென்று அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். 6. நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களிலிருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்கக்கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடிப்போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திருப்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். 7. அப்படியே அவர்கள் நப்தலியின் மலைதேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும் எப்பிராயீமின் மலைதேசத்திலுள்ள சீகேமையும் யூதாவின் மலைதேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். 8. எரிகோவிலிருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்திலுள்ள பேசேரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். 9. கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. யோசுவா 21ஆம் அதிகாரம். 1. அப்பொழுது லேவியரின் வம்சபிதாக்களின் தலைவர் கானான் தேசத்திலிருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களிலுள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து, 2. நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருகஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். 3. கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்தரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். 4. கோகாத்தியரின் வம்சங்களுக்குச் சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. 5. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்பிராயீம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. 6. கெர்ச்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானிலிருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. 7. மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செப்புலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. 8. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். 9. லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு
10. யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர்பேராகச் சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன. 11. யூதாவின் மலைதேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதைச் சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். 12. பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள். 13. இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும். 14. யாத்தீரையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்தெமோவாவையும் அதன் வெளிநிலங்களையும். 15. ஓலோனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும். 16. ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்ஷிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த 2 கோத்திரங்களிலிருக்கிற பட்டணங்கள் 9. 17. பென்யமீன் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும். 18. ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 19. ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 13. 20. லேவியரான கோகாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்பிராயீம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்குவீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்களாவன. 21. கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்பிராயீமின் மலைதேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும். 22. கிப்சாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்தொரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 23. தான் கோத்திரத்திலே எல்தெக்கேயையும் அதன் வெளிநிலங்களையும் கிபெத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும். 24. ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 25. மனாசேயின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. 26. கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 10. 27. லேவியரின் வம்சங்களிலே கெர்ச்சோன் புத்திரருக்கு மனாசேயின் பாதிக் கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானிலுள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும் பேஸ்திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. 28. இசக்காரின் கோத்திரத்திலே கீச்சோனையும் அதன் வெளிநிலங்களையும் தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும். 29. எர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும் என்கன்னீமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 30. ஆசேரின் கோத்திரத்திலே மிஷயாலையும் அதன் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும். 31. எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேகோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 32. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவிலுள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும் அம்மோத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்த்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. 33. கெர்ச்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 13. 34. மற்ற லேவியராகிய மெராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செப்புலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கர்த்தாவையும் அதன் வெளிநிலங்களையும். 35. திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 36. ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும். 37. கெதிமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மெபாகாத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 38. காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும். 39. எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும் யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 40. இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள். அவர்களுடைய பங்குவீதம் 12 பட்டணங்கள். 41. இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 48. 42. இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அததைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது. 43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தையெல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக்கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள்.
44 கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார். 45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்குச் சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.